எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க இப்படி சிந்தனை பெட்டகத்துல விடை தேடும் ஆத்மா கதையினுடைய 2வது பாகத்தை பார்க்கலாம். கதவு ஓரத்துல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் அப்படியே தன்னுடைய வாட்சை பார்க்கறான். வாட்ச்ல 2:37 இருக்குது. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதுவுமே பேசாம அமைதியா நிக்குது. இவன் உடனே, இங்க பாரு, நான் ஏதோ குடிச்சிட்டு தெரியாம சொல்லிட்டேன். நீ தேவையில்லாம இங்க வந்து எதுவும் பண்ணிட்டு இருக்காத. என்னாலலாம் இதெல்லாம் முடியவே முடியாது. திடீர்னு கோவத்துல அப்படியே கத்துற மாதிரியான ஒரு சத்தம், அதாவது முனகிக்கிட்டே முனகல்லையே சத்தம் போடுற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. பயந்து போனவன் மறுபடியும் அந்த ஓரத்துல இன்னும் இறுக்கமா உட்காந்துக்கிறான். உன்னால முடியாதுடா. சரி, உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கிறா, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அடுத்து ஃபோன் ரிங் ஆகுறதுக்கு லைட் இருக்கிறதுக்கு முன்னாடியே, ஏய் அப்பெல்லாம் பண்ணிடாத, வேண்டாம், நான் செய்யறேன், ஆனா என்ன பண்ணணும் எனக்கு எதுவுமே தெரியாது. அது 2 நிமிஷம் அப்படியே இருந்துட்டு இப்போ பேச ஆரம்பிக்குது. என்னோட பேரு முத்து. எங்க ஊரு திண்டுக்கல்ல இருந்து பழனி போற வழியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். கிராமம்னு சொன்னா வசதிகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இயற்கையும் ரொம்ப அழகா இருக்குது. எங்க வீட்ல என்னோட அம்மா சுமதி, அப்பா மாரப்பன், என் கூட பிறந்த ஒரு அண்ணன் நிவாஸ், அவங்களோட மனைவி பார்கவி, பார்கவி நிவாஸ்க்கு பிறந்த பொண்ணு வைஷ்ணவி. என் கூட பிறந்த அண்ணன் நிவாஸ் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. அண்ணி பார்கவி உள்ளூர் தான். புள்ள வைஷ்ணவிக்கு 11 வயசு. என் மனைவி பேரு சங்கவி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆகுது. என் பையன் பிரணேஷ்க்கு 10 வயசு, மௌனிஸ்க்கு 3 வயசு. இவன் ஏதாவது கேட்கலாமா நினைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு அது எதுக்காக இதெல்லாம் சொல்றதான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால முயற்சி எடுக்க முடியும். அப்பதான் என்னை யாரு கொண்டாங்களோ அவங்கள நீ கொல்ல முடியும். முதல்ல நான் எப்படி செத்தங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுறேன். அது சொல்ல சொல்ல இவனுக்கு வயிற்றுல எல்லாம் புளிய கரைக்குது. உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்த ஆரம்பிக்குது. எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். தோட்டத்துல வேலை பார்த்து வந்தா அலுப்புல என்னால வேலையே செய்ய முடியாது. அப்படியே வந்து படுத்துக்குவேன். அதனால எனக்கு எப்பவுமே காய்ச்சல் தலைவலின்னு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். கொஞ்ச நாளாதான் நான் அதுக்கு நாட்டு மருந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணினேன். நாட்டு மருந்துனா எதுவுமே வைத்தியர்கிட்ட போய் வாங்குறது கிடையாது. வீட்டில் கிடைக்கக்கூடியதை வச்சே சாப்பிடணும்னு நினைப்பேன். அப்படி ஒரு நாள் அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. வழக்கமா அதுக்கு ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பா என் பொண்டாட்டி. வெத்தலை, துளசி, மிளகு, கற்பூரவள்ளி, துண்ணூத்தி பச்சன்ட்டு சீரகத்தெல்லாம் போட்டு இடிச்சு ஒரு கஷாயம் வச்சு குடிப்பா. அதே நேரத்தில் நிறைய இலைகளை போட்டு ஆவி பிடிக்கிறதுக்காகவும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பா. அன்னைக்கு அப்படித்தான் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவ எனக்கு அந்த கஷாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவி பிடிக்கிறதுக்கு எல்லாமே தயார் பண்ணுனா. நானும் ஆவி பிடிக்கிற குண்டாவை எடுத்துட்டு வந்து கீழே வச்சு ஆவி பிடிக்கலான்னு பெட்ஷீட்டை போத்திட்டு அதை எடுத்தேன். எடுத்த உடனே எனக்கு பயங்கரமா இரும்பல். பெட்ஷீட்குள்ள இருக்கக்கூடிய முத்து முதல்ல அந்த ஆவி பிடிக்கிற குண்டால் மேல இருக்கிற மூடி எடுத்த உடனே இரும்பல் வித்தியாசமா வர அதை க்ளோஸ் பண்ணிட்டு, ஏய் சங்கவி, என்னங்க, என்ன இப்படி இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எப்போ போடுற இலைதான், ஒருவேளை ஏதாவது 2 3 அதிகமா போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பரவாயில்ல புடிங்க, ஒரு மாதிரி காந்தாளம் ஆகுது, ஒன்றும் ஆகாது புடிங்க சொல்லிட்டு அவன் அந்த கஷாயத்தை கலரிட்டு இருக்க இவர் மறுபடியும் பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. 2 நிமிஷத்துக்குள்ளேயே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிக்குது. மூக்குல இருந்து நல்லாவே தண்ணி ஒழுகுது. இருந்தாலும் எப்பவுமே 10 நிமிஷம் பிடிக்கிறவரு இன்னைக்கு 2 நிமிஷத்துக்கு மேல உள்ள இருக்க முடியல. சங்கவி, என்னால முடியல சங்கவி, என்னமோ எக்ஸ்ட்ரா போட்டியாட்டு இருக்குது, ஒரே காந்தாளமா இருக்குது, வேண்டாம் விட்டுரு, என்னமோ பண்ணுங்க சொல்லிக்கிட்டே கையில கசாய தோட்ட வெளியில வர இடுப்புல மௌனிஷ் இருக்க. நான் போய் பயலை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏன் நீ போற? அண்ணன் அவங்கெல்லாம் அவங்க மாமியார் வீடு வரைக்கும் போயிருக்கிறாங்க. எப்போ போனாங்க? மதிய சாப்பாட்டுக்கே போயிட்டாங்க. ஏதோ அவங்க மாமியார் மாமனாருக்கு கல்யாணம் ஆளாமா, அதனால கூப்பிட்டுருக்குறாங்க. ஆ, உன்னை கூப்பிடலையா? என்னையெல்லாம் கூப்பிடல. உங்க அம்மாவுக்கு தான் என்னை கண்டா ஆகவே ஆகாது. பத்தாவது குறைக்கு உங்க அண்ணி என்ன பண்ணுவாங்க? உங்க அம்மா சொல்றதுக்கு மண்டை ஆட்டி தான் ஆகணும். உங்க அப்பா என்கிட்ட பேசுறதே இல்லை. உங்க அண்ணன் ஒருத்தர் மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுவாரு. அவர் கூப்பிட்டாரு. நான் எப்படி பார்க்கவி வீட்டுக்கு கூப்பிடாம போக முடியும்? அதனாலதான் நான் போகல. சரிடி, அப்படின்னாலும் பக்கத்துல தானே அவங்க வீடு. அவன் அந்த விருந்து முடிச்சுட்டு போய் பையனை கூட்டு வர மாட்டானாக்கோ? நான் இருந்தா நான் போயிருப்பேன், இல்லைன்னா அவன் தானே போவான் எப்பவுமே. அது என்னமோங்க, காலையிலேயே பார்க்கவி அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது சொல்லிட்டு தான் போனான். நாங்க இன்னைக்கு அங்க போயிருவோம், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரணேச போய் கூப்பிட்டுக்கோ, வைஷ்ணவிய நான் மதிய சாப்பாட்டுக்கு அப்படியே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போனான். அதனால தோ
நடக்கிற தூரம் தானே, பிள்ளை இடுப்புல இடுக்கிக்கிட்டே நான் போய் தம்பி கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்கிறீங்க? சரி, போயிட்டு வா. கசாயத்தை மறந்துடாதீங்க. இல்ல இல்ல, மறக்கல. 4 நாளா இந்த கசாயத்தை குடிக்கிறேன். ஆனா ஒண்ணும் கேட்ட மாதிரி தெரியல. முன்னாடி எல்லாம் 2 நாள் குடிச்சாலே சரியாயிரும். என்னதான் ஆகுதோ. டவுன் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போட்டு வந்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன, 2 நாள் எந்திரிக்கவே முடியாம பண்ணிரு. பரவாயில்ல, இதை குடிச்சோம்னா மருந்து குடிச்சுக்கிட்டே வேலையை கூட செய்யலாம். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் குடிச்சிருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே அந்த மருந்து எடுத்து குடிச்சிட்டு அந்த தண்ணி எடுத்து கொண்டு போய் கிச்சன்ல வைக்கலான்ட்டு எந்திரிக்கிறாரு முத்து. முத்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவரால் எந்திரிக்க முடியல. குடிச்ச 2 3 நிமிஷத்துல அவர் அப்படியே நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல ஆவி பிடிச்ச அந்த குண்டாவை தூக்க கூட முடியாம அப்படியே அங்க இருக்கக்கூடிய சேர் மேல வச்சிடுறாரு. வச்சுட்டு செவுத்தோரமா அப்படியே உட்காந்து நெஞ்ச தடவ ஆரம்பிக்கிறாரு. ஐயோ, என்னத்த வச்சு கொடுத்தான்னு தெரியல. எங்க அம்மா பேசுறதுக்கெல்லாம் சேர்ந்து எனக்கு பழி வாங்கலாம்னு இருக்குது. கடவுளே, நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிக்குது. எங்க போனான்னு தெரியல. பயலை கூட்டிட்டு வர வழியில அவங்க அம்மா வீட்டுல உட்காந்துக்குவா. உள்ளூர்காரிய கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு சொல்லிட்டு செவுத்த பிடிச்சு எந்திரிச்சு உள்ள போய் தண்ணி எடுத்து மோந்து குடிக்கிறாரு. தண்ணி குடிக்கும்போது கூட தொண்டையெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவர்னால நிக்க கூட முடியல. தட்டு தடுமாறி அப்படியே கீழே விழுக ஆரம்பிக்கிறாரு. தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சா தொண்டையிலிருந்து நெஞ்சு வரைக்கும் தக தகன்னு எரிய ஆரம்பிக்குது. ஏன்னு தெரியாம சர்க்கரை எடுத்து வாயில போட, சாப்பாட்டு எடுத்து வாயில போடன்னு மாத்தி மாத்தி போடுறாரு. இருந்தாலும் அவர்னால வாய்க்குள்ள ஆசிட் ஊத்துன மாதிரி துடிப்பு மட்டும்தான் தெரியுதே தவிர எதுவுமே அடங்கின மாதிரி தெரியல. அந்த கிச்சன் ஸ்லேப்பை பிடிச்சுக்கிட்டே அப்படியே கீழே உட்காந்து இரும்ப ஆரம்பிக்கிறாரு. ஏ புள்ள சங்கவி, சீக்கிரம் வாப்புல. மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து சங்கவி கூப்பிடுறாரு. யாராவது வீட்டுல இருக்கிறீங்களா? அப்பா, அம்மா. எல்லாரும் நிவாஸோட மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் யாராவது வரமாட்டாங்களான்னு ஒரு எண்ணம் தான். மெல்ல மெல்ல மூச்சினுடைய இழுவ நீளம் அதிகமாயிட்டே போகுது. நல்லா இழுத்து விட முடியாம சிரமப்படுறாரு. நெஞ்ச புடிச்சு தட்டி தட்டி பாக்குறாரு. எந்திரிச்சு நடக்கலான்னு பார்த்தா கை காலெல்லாம் அப்படியே வெறப்பா புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த தட்டு மூடி வச்சிருக்கக்கூடிய தண்ணி எடுத்து ஏதாவது பார்க்கலாங்கிறதுக்குள்ள அந்த சேரை அப்படியே கவுந்து தட்டு அப்படியே கீழே விழுந்து தண்ணி எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கழுத்து நரம்பெல்லாம் அப்படியே இறுக ஆரம்பிக்குது. 3 நிமிஷம் இரும்பி இரும்பி வாயில லைட்டா ரத்தம் நுரையெல்லாம் வந்து கண்ணு மேல போக கை காலில் விரைச்சிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்து இறந்துடுறாரு முத்து. சொல்ற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தவன் அவ்வளவு நேரம் கதை கேட்குற மாதிரி இருந்துச்சு. கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அது பேய்ங்கிற பயம் இவனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. கேட்டையா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன சந்தேகம்? எல்லாமே உங்களால பண்ணிக்க முடியும்னா உங்களை கொன்னவங்களையுமே உங்களால கொலை பண்ண முடியும்ல? அதுதான் என்னால முடியல. நானும் இத்தனை நாளா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன, ஏது, எப்படி, எதுக்காகன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா அப்பா மேல சந்தேகப்படுறதா, பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறதா, இல்ல அண்ணி அண்ணன் மேல சந்தேகப்படுறதா, வெளியாட்கள் மேல சந்தேகப்படுறதான்னு எனக்கு சுத்தமா தெரியல. என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே இப்படி கண்டிப்பா பண்ணி இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு வீட்டுல யாருமே இல்ல. காலையிலே விருந்துக்கு போயிட்டாங்க. நானும் என் சம்சாரம் தான் இருந்தோம். என் சின்ன பையனும் தான் இருந்தோம். அவ எப்போ வைக்கிற மாதிரி தான் கசாயம் ஆவி பிடிக்கிறதுக்குமே எல்லாமே செஞ்சு கொடுத்தா. அப்படி இருக்கும் பொழுது ஏன் எனக்கு உயிர் போச்சுன்னு எனக்கு தெரியல. இல்ல, எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. டக்குன்னு கோவப்பட்ட ஆத்மா, என்ன என்ன சந்தேகம்? அந்த குரலே இவனை நடுங்க வைக்குது. இப்போ கொலை பண்ணது யாருன்னு தெரியல. இல்ல ஒருவேளை உங்களுக்கு நிஜமாலுமே ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் அது நீங்க குடிச்ச கஷாயம் அந்த ஆவி பிடிச்சதுமே உடம்புக்கு சேராமையே நிஜமாலுமே இறந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்ல, கிடையவே கிடையாது. வாட்டி அந்த வாசம் வரும் பொழுதே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்குள்ள என்னமோ கலந்துருக்காங்க அப்படின்னு. ஆனா அதுக்காக நான் யாரையும் சந்தேகப்பட முடியாது. வெளியில இருந்து கூட யாராவது வந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தெரியுதுன்னா அது யாரு என்னன்னு உங்க சக்தினாலேயே கண்டுபிடிச்சு இப்பதானே சொல்லிக்கிட்டே இருக்க. என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தேன். நீயே தான் எனக்கு உதவி பண்றேன்னு வந்த. நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு பேச்சுக்கு தண்ணிய போட்டுட்டு மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருக்காத. சரி, ஆனா இதை வச்சு நான் யாரை கொலை பண்ண முடியும்? அப்படி இல்லைனாலும் கொலை பண்ணா ஜெயிலில் போட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எனக்கு ஒரு அம்மா தங்கச்சி தான். ஆனா நான் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்க பாரு,
உன் சாக்கு போக்கெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. என் மேலே சத்தியம் பண்ண நீ 3 வாட்டி அடிச்சு உனக்கு உதவி பண்ணுறேன் உனக்கு உதவி பண்ணுறேன்னு. அதனால நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். என்னை யார் கொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு நீ கொலை பண்ணியே ஆகணும். அதுக்குள்ள என்னால் அவங்கள கொல்ல முடிஞ்சிச்சுன்னா நானே கண்டுபிடிச்சு அவங்கள கொன்றுவேன். என்னன்னு தெரியல, அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. என்னது, கொலை பண்ணது யாருன்னே கண்டுபிடிக்க முடியலனா நான் எப்படி கொலை பண்ண முடியும்? நீ தான் கொலை பண்ணவங்கள கண்டுபிடிக்கணும். நானா? என்னாலலாம் அது முடியவே முடியாது. ஓ, அப்படியா? அப்ப சரி. உன் தங்கச்சி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா? நான் பார்த்துக்கிறேன். ஏய், இல்லை இல்லை, வேண்டாம். நானே உனக்கு கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லுறேன். ஆனா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீ என் ஊருக்கு போகணும். என்னது? ஆமா, அதுக்கு நீ என் ஊருக்கு போகணும். என் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை என் வீட்லேயே நீ தங்கணும். இல்லை என் ஊரில் எங்கா தங்கி என்னை யார் கொலை பண்ணாங்கன்னு நீ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த ஆளை நீயோ இல்லை உன் கூட சேர்ந்து நானும் கொலை பண்ணணும். இதுதான், இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும். என்ன? அதெல்லாம் சுத்தமாக முடியவே முடியாது. நான் என் வேலையை விட்டு உன் ஊருக்கு போனால் என் வேலையை யார் பார்க்கறது? என் குடும்பத்தை யார் பார்க்கறது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னால் இது முடியவே முடியாது. அவன் சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட டக்குன்னு அவனுடைய ஃபோன் அடிக்குது. ஃபோனில் அம்மானு பேர் வர இவனுக்கு நடுங்க ஆரம்பிக்குது. ஃபோனை பார்க்க அந்த ஆத்மாவோட உருவத்தை பார்க்க, ஃபோனை பார்க்க அந்த ஆத்மாவோட உருவத்தை பார்க்கன்னு சொல்ல டக்குன்னு ஃபோன் ஆன் ஆயிடுது. கண்ணு, புள்ள இவ்வளோ நேரம் நல்லா இருந்தா கண்ணு, இப்போ என்னமோ வயிற்றை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறா. வாயில எல்லாம் ரத்தமாக வருது கண்ணு. ஆஸ்பத்திரியில் என்ன நோயினே தெரியலன்ட்டாங்க. கிளம்பி வா கண்ணு, மனசெல்லாம் படபடக்குது. அவங்க அம்மா அப்படி சொல்ல சொல்ல இந்த ஆத்மாவோட சிரிப்பு சத்தம் பலமாக கேட்குது. பின்னாடி அவனோட தங்கச்சி, அம்மா என்னால் வயிற்றொலி பொறுக்க முடியலம்மா, என்னை நீயாவது கொன்று இல்லை நானா செத்துறேன், என்னால் வயிற்றொலி பொறுக்க முடியலம்மா, நானா செத்துறேன் அப்படின்னு சொல்ல சொல்ல கண்ணு பேசாத கண்ணு, வாயில் ரத்தம் வருதுன்னு அவங்க அம்மா போய் சமாதானப்படுத்த இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவனுக்கு அடிவயிறெல்லாம் அப்படியே கலங்கி உடம்பெல்லாம் நடுங்கி போய் வேர்வையும் கூடவே கண்ணில் கண்ணீரும் வர ஆரம்பிக்குது. என்ன முடிவு? அம்மா என்னால் முடியலம்மா, வயிறு வலி, உயிர் போகுது. தங்கச்சியோட குரலும் அம்மாவோட குரலும் அவன் காதுல நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்குது. மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி அப்படிங்கிற மாதிரி இது யாருக்கு எப்போ எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். அந்த ஆத்மா ஆக்ரோஷமா ஒரு பெரிய முனகளோட அவன் நோக்கி அப்படியே வர ஆரம்பிக்குது. அந்த ஆத்மா பக்கத்துல வர வர ஃபோனில் அவனோட அம்மா தங்கச்சினோட குரல்கள் இன்னும் ரொம்ப சத்தமாகவே கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அவ என்னதான் முடிவெடுக்க முடியும்? பக்கத்தில் வந்த அந்த ஆத்மா, என்ன முடிவு? நான் பண்ணுறேன் சொன்னவனை பார்த்து அந்த ஆத்மா பலமாக சிரிக்க ஆரம்பிக்குது. அந்த சிரிப்பு சத்தத்தோடையே அவன் தங்கச்சி அவங்க அம்மாவோட குரல் அப்படியே அடங்கி ஃபோனும் ஆஃப் ஆயிடுது. நடுக்கத்திலேயே அவன் அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கிறான். மணி 3 நோக்கி போயிட்டுருக்குது.